வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, தெய்வம் வீட்டில் இருந்தால் இந்தந்த செடிகள் எப்படி இருக்கும். துளசி சாமி வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சாலே உங்களுக்கு நீங்கள் கண்டுக்கலாம், நம்ம வீட்டில் சாமி இருக்காங்க. துளசி கருவாமல் இருக்கும். துளசி தளிர்விட்டு நல்லா சாமிக்கு வைக்கிற அளவுக்கே வளர்ந்துருக்கும். இன்னொன்று கத்தாழை நீங்கள் நட்டு வச்சாலும் சரி, வாசப்படியில் தொங்க போட்டாலும் சரி, அதாவது கிளை விட்டுக்கிட்டே தான் இருக்கும். கத்தாழைக்கு அந்த சாமியை வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு வலிமை இருக்குது. இந்த கத்தாழையை நீங்கள் நட்டு வச்சாலும் சரி, பூஜை ரூமில் தொங்க போட்டாலும் சரி, இல்லை வாயப்படியில் தொங்க போட்டாலும் சரி, எல்லாமே இந்த தளிர் விடணும். கருவி போச்சுன்னா நம்ம வீட்டில் சாமி இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று தொட்டா சினிங்கி சில வீட்டில் வரவே வராது. ஏன்னா அங்கே தெய்வ நடமாட்டம் இல்லை. இது தெய்வத்துக்குரிய மகாலட்சுமி அம்சம் கொண்டது. இதில் தொட்டா சினிங்கி இப்படி பச்சை பசேர்னு வந்துருச்சு வைங்களேன், அந்த வீட்டு சுபட்சமாக இருக்கும். அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் நல்லா இருக்கும். வீடு நம்மளுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும். இந்த தொட்டா சினிங்கி வளர்கிற முறை. இன்னொரு விஷயம், மல்லிகைப்பூ செடி. எல்லார் வீட்லேயும் மல்லிகைப்பூ செடி வந்துடாது அவ்வளோ சீக்கிரம். அது நம்ம வீட்டில் நம்மளுக்கு பூ கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்காக சொல்கிறேன்னா, சில வீட்டில் எந்த செடி வாங்கி வச்சாலும் வராது, எல்லாம் கருவி தான் போகும். இன்னொரு விஷயம், அதாவது செம்பருத்தி பூ எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் தண்ணி இருக்கிற இடத்துல தான் வரும், தண்ணி இல்லாத இடத்துல வராது. ஆனால் இந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன், செம்பருத்தி பூ கண்டிப்பாக அடுக்கடுக்காக வரும். அந்த கவலையே வேண்டாம். நம்ம வீட்டில் தெய்வ சக்தி எந்த செடியுமே வாடாது. தெய்வ சக்தி அனுகூலம் இருந்தால் எந்த செடியுமே நம்மளுக்கு வாடாது. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று கற்பூரவள்ளி இலை நம்ம வீட்டில் எப்படி வருது, பூஜை ரூமில் வைங்க, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அந்த இலை சுருங்கி ஒரு மாதிரி வரும் பாருங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இது நல்லா படந்து வெத்தலை மாதிரி நல்லா பெருசாக வந்துச்சுன்னா அதில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்துக்கலாம். உங்களுக்கு யார் வீட்டிலலாம் செடி அழகாக வளருதுங்கிறத என்னுடைய வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணு.